நம்பிக்கை இழக்காதே, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எடுத்துக்கொண்டு வாசிங்க எரேமியா 32ஆம் அதிகாரம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அந்த ஆண்டவர் புஸ்தகம் இதற்கான பதில் ஆண்டவரை நான் வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்றால் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, நான் மனுஷிகமாய் உலக பிரகாரமாய் காண்பித்துக் கொடுக்கவில்லை, என் ஆண்டவர் தன் வாயினால் சொன்ன வார்த்தை, மனுஷரால் இது கூடாததுதான். இன்றைக்கு எந்தெந்த காரியங்களின் வாழ்க்கையில் நடக்கல, எந்தெந்த காரியங்களில் இன்னும் தடையாக இருக்கிறது என்று சொல்லி என்னை கேட்கிறதான என் அன்பு சகோதர சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். எனக்கு வேத பிள்ளைகளே, எனக்கு என் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார் என்றால் அவரால் கூடாதது என்பது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு என் வாழ்க்கையில எதை நான் கேட்டாலும் என் ஆண்டவரின் வாழ்க்கையை அப்படியே அவர் செய்து கொடுப்பார். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்பவரையும் நான் ஆராதிக்கிறவர், நான் பேசுகிறவர், என்னோடு இடைப்படுகிறவர், எனக்காக காரியங்களை செய்கிறவர், அவர் பெரியவர். பெரியவர் பெரிய காரியங்களை மாத்திரம் தான் செய்வார். என் நண்பு வேத பிள்ளைகளை வேதம் அழகாய் சொல்கிறது பாருங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்த பிற்பாடு எனக்கான வார்த்தைகள் எனக்கு கிடைக்க பிற்பாடு, நீதிமொழிகளில் நல்ல வார்த்தைகள், செய்தி நேரத்தில் கர்த்தரால் அருளப்படுகிற வார்த்தைகள், இவைகள் எனக்கு நம்பிக்கை இல்லாத நேரங்களிலே இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தது நம்பிக்கையின் மாதம். நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை வீண் போகாது என்றால் நான் நம்பிக்கை அற்று வந்திருப்பேன் என்றால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவது நம்பிக்கை இழக்காதே, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, தானியத்திற்கு போவோம். அப்போ ஆண்டவரே, நான் வேதத்திலிருந்து வார்த்தைகளை நான் எடுத்து கொண்ட பிற்பாடு அதை நான் உலகத்திற்கு கொண்டு போகிறேன். மரணம் ஜீவன் நாவில் இருக்கும் என்றால் உலகம் எனக்கு மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை கொடுக்கும். உலகம் எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதான நேரத்தில் ஜீவனை தருகிற வார்த்தைகள் ஜீவிக்கிறதான ஆண்டவரிடத்தில் எனக்கு சபையில் அருளப்படும் என்ற அந்த வார்த்தைகளை நான் சுமந்து கொண்டு போகிற நேரத்தில் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எனக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவர் வார்த்தையால் செய்தது போல என் அருமை சபையை கர்த்தர் நம்பிக்கை இழக்காதே என்ற வார்த்தையை தருகிறார் என்றால் இந்த வார்த்தைகளை கொண்டு நான் அவைகளை செய்கிறவனாக இருக்க வேண்டும். இங்கே யோனத்தான் ஒரு காரியத்தை சொல்லுகிற காரியத்தை பாருங்க. வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆண்டவர் ஒருவேளை செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் கூப்பிடும் வேலைகளிலெல்லாம் நல்லவரா, வல்லவரா, நன்மை செய்கிறவரா, என்னை ஆசீர்வதிக்கிறவரா, அவர் என்னோடு இருக்கிற தேவன். வேதம் சொல்கிறது பாருங்க. அடுத்த வார்த்தை அவன் சொல்லுகிறார், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஏதாகிலும் செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தில் 66 ஆகமங்களை நாம் திரட்டினாலும் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டதான யாரா இருந்தாலும் சரி, இல்லாதவனோ இருக்கிறவனோ உடையவனோ இல்லாமல் இருக்கிறவனோ எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார். அந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடுகிறோம், அந்த நல்ல தெய்வத்தை நாம் பேசுகிறோம். அந்த நல்ல தெய்வம் எனக்கான நல்லதை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு தெய்வத்தின் பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு மகனை மகளே, அவன் சொல்லுகிறார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் எனக்காக நன்மை செய்கிறவர் அவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்லுகிற தேவ பிள்ளைகள் என்று சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகள், என் வாழ்க்கையில கொஞ்சம் இருக்கலாம், என் வாழ்க்கையில வெட்கமில்லாத
வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆண்டவரே, நான் நல்லா தான் ஆண்டவரே அவங்ககிட்ட பேசுறேன், நான் நல்லா தான் ஆண்டவரே பழகுறேன், நான் நல்லா தான் ஆண்டவரே நான் நன்மையை செய்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் தேவ நீதி வெளிப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்றால், என் தனிமை பரலோகத்திற்கு அவசியமாக இருக்கிறது. நான் தனிமைப்படுத்தப்படுகிற நேரங்களில், சில நேரங்களில் மனிதனால் தனிமையாக்கப்படுவேன், சில நேரங்களில் தேவ ஆவியானவரால் தனியாக நடத்தப்படுவேன். ஏன் இந்த தனிமையின் வாழ்க்கையிலிருந்து நான் பார்ப்பேன் என்றால், வேதத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் தனிமைக்கு பின்னர் கர்த்தரின் ரகசிய செயல் இருக்கிறது. வேதம் இங்கே கற்றுக் கொடுக்கிறது, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காக. இந்த ரட்சிப்பு தான் முக்கியம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறேன், எத்தனை நாள் வாழ்கிறேன் என்பது பெரிதல்ல. கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் வாழ்கிறேனா? கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் நினைத்து பார்க்கிறேனா? திருச்சபை எனக்காய் செய்த காரியங்களை நான் ஆண்டவரிடத்தில் சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் வருகிற நேரத்தில் கர்த்தருடைய கரத்தினாலே நான் காக்கப்படுகிறேனே, அதை நான் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற அனுபவங்கள் இடத்தில் இருக்கிறதா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றி அறிதல் உள்ள இருதயம் எனக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் உத்தமனுக்கு நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18:7. இடர்களின் நிமித்தம் நன்றாக கவனிங்க. இந்த உலகத்துல நாம் வாழுகிறோம் என்றால், தீங்கு நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம், பாடுகள் உள்ள உலகம், பிரச்சனைகள் நிறைந்த உலகம், ஏளனங்கள் உள்ள உலகம். இந்த உலகத்திலே ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் அவனை நல்லவனாய் வாழ விடாது. என் ஆண்டவரின் ஊழியத்திற்கு என்று வந்த நேரத்தில் அவனுக்கு முன்பாக சோதனைக்காரன் வந்து நின்றான். பச்சை மரத்திற்கு அத்தனை பாடு என்றார். இன்றைக்கு பட்ட மரமாக இருக்கிற நம் வாழ்க்கையிலே எத்தனை பாடுகளை நாம் சந்திக்க அவசியம் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, இடர்களின் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ. இன்றைக்கு நன்கு தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பத்திற்கு விரோதமா இடர்கள் வருகிறதா? உன் தொழிலுக்கு விரோதமா இடர்கள் வருகிறதா? என் அன்பு தேவ பிள்ளையே, மனுஷிகமாய் காண்பித்துக் கொடுக்க பிரியமில்லை. தேவ வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு நீ நடந்து வருகிற பாதைகளை உனக்கு நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த காரியத்தை நிமித்தமாய் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், இவைகளை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னை உலகம் கொண்டாடி இருக்கும். ஆனால் நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், தெய்வத்திற்காய் வாழ்கிறேன், தெய்வத்தின் நீதியை நான் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடியினால் உலகம் எனக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால இவன் வேஸ்ட், இவன் உதவாத யூஸ்லெஸ். என் நண்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யூஸ்லெஸ்ஸா இன்றைக்கு நான் இங்கே நிற்பேன் என்றால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் யூஸ்லெஸ் அல்ல, நான் யூஸ்ஃபுல்லஸ். என் நண்பு தேவ பிள்ளைகளே, உலகம் என்னை பயன்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கிறார், கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சில இடர்களை கர்த்தர் தருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இடர்கள் வருவது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என் வாழ்க்கையிலே நான் இடர்வது அவசியம். தானாக ஒரு மனிதன் இடர மாட்டான். அவனுக்கு முன்பாய் கணக்கலை வைப்பார்கள், அவனுக்கு முன்பாய் அவன் விட வேண்டும் என்று காரியங்களை செய்வார்கள். தொழிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை கீழே வளர வேண்டும் என்று சத்துருவானவன் அவன் வரமாட்டான், நமக்கு பிரியமானவர்களை கொண்டு வருவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த இடர்கள் என் வாழ்க்கையில் வருகிறது என்றால், அதை இன்றைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், சபை சந்திக்கிறது என்றால், குடும்பம் சந்திக்கிறது என்றால், வேலை தளம் சந்திக்கிறது என்றால் அவசியம். அடுத்த வார்த்தை சொல்கிறது பாருங்க, ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ எடுத்து நிற்காத, நீ போராடாத. யூதாஸ் காரியத்தை தேவனிடத்தில் வருகிறதான நேரத்தில் அவனிடத்தில் பணமை இருந்தது. பணம் என்று வருகிற நேரத்தில் குணங்கள் மாறி போகும். குணம் இல்லாமல் வாழ்கிறதால் மனிதன் மிருகமாகிறார். மனிதன் மிருகமாகும் பொழுது தேவன் யார் என்று அவன் கேட்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யூதாசும் தேவனிடத்தில் வருகிற நேரத்தில் அவன் பணப்பையை இடுப்புல கட்டிட்டு வந்தான். அவர் விருந்தை கொடுத்தார். எல்லா சீஷர்களுக்கும் செய்ய பண்ணினதான பணிவிடைகள் அவனுக்கும் செய்து சொன்னார்.
சகோதரனே நீ போ, நீ எதற்கு மத்தியானத்தை செஞ்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில அநேக காரியங்கள் நீ தெரிந்தும் மௌனமாய் இருக்கிறாய் என்றால் இன்னும் மௌனமாயிரு. உனக்காய் கணக்கு கேட்க ஒருவர் வருவார், உனக்காய் யுத்தம் செய்ய ஒருவர் வருவார். நம்பிக்கையை இழந்துடாத, நம்பிக்கையை வெட்டாத. நாங்கள் படியுமாய் சொல்லுகிறோம், என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்காய் ஒரு காரியம் செய்ய வந்தார், எனக்காய் செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் ஈடடிக்கப்பட்டிருக்கிறேன் என்றார். ஈடடிக்கப்பட்டால் அல்ல, என்னை தூக்கி நிறுத்த ஆண்டவர் இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடமைகள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை, இதை சொன்னது யார் தெரியுமா? வளர்கிற சாமுவேல் அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட சாமுவேல் அல்ல, ராஜாக்களை அபிஷேகித்த சாமுவேல். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எல்லா காரியங்களை மகிமையாய் செய்கிறதான நேரத்தில் அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில், உன்னிடத்தில் பதவி இருக்கையில், உன்னிடத்தில் உயர்வுகள் இருக்கையில் உலகம் உன்னை தேடி வரும். ஆனால் அவைகளை சரிந்து கீழே விடுவதான நேரத்தில் இந்த வயதான சாமுவேல் சொல்லுகிற அனுபவத்திலே இன்றைக்கு என் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பாய் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீ பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் கர்த்தர் தாங்குவேன் என்றால் உனக்காய் பரிந்து பேச ஒருவர், உனக்காய் உன்னோடு வருவார். கலங்காது, சோர்ந்து போகாது, ஒத்தமனுக்கு அவர் துணை. விசுவாசிக்கிறீங்களா? அவர் எத்தனை வேதனை இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, அவர் நடத்தி கொண்டு வருகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தான் முதல் பேசவா மட்டும் இவன் தீர்க்கதரிசிதான். ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரம். ஆனால் அவரால் நடத்தப்பட்ட ஜனங்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சாமுவேல் துக்கித்து அழுகிற நேரத்தில் அவனுக்காய் பேச ஒருவர் வந்தார். வேதம் சொல்லுகிறது, சாமுவேலை பார்த்து அவர் சொன்னார், அவர் உன்னை தள்ளல, என்னை தள்ளினார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன் குடும்பத்திலே தயவாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, வளர்ந்து வருகிற என் பிள்ளைகளுக்கு நான் இப்படியாக சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். உன் பிள்ளை, உன் தகப்பன் எத்தனை நாள் சாப்பிட மாட்டாங்க தெரியாது. அம்மா எத்தனை நாள் தனக்கு வைத்திருந்த ஆகாரத்தை உனக்கு கொடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இவை எல்லாவற்றையும் மறைத்து உன்னை வளர்த்து கொண்டு வருகிற பெற்றோருக்கு நீ வளர்ந்த உடனே நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? அப்பா அது பெருசே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பரலோக தகப்பனும் அப்படித்தான் கடைசி சொட்டு ரத்தம் வரையில் சிந்தி கொடுத்து இன்று வரைக்கும் என்னிடத்தில் கைமாறுவதை எதிர்பார்க்காமல் என் பிள்ளைகள் எனக்கு ஆய்வான வேண்டும் என்று அங்கீகாரத்தை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறவருக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிற? நான் முழு இதயத்தோடு அவரை தேடுகிறேனா? அவர் சமூகத்திற்கு வருகிறேனா? அவரை பார்க்கிறேனா? அவரை துதிக்கிறேனா? இந்த கேள்விகள் எனக்குள்ள குறைத்து கொண்டிருக்கும் என்றால் ஆண்டவரிடத்தில் பேசுங்க. அப்பா நான் தெரியாமல் செய்திருப்பா, இனி உங்க சமூகத்தில் நான் இருப்பேன். ஆண்டவரே, வேதம் என்று சொல்லுகிறது பாருங்க, 25வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 12:25. நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இருந்த வரைக்கும் குடும்பம் சேமமாய் இருக்கிறது, என் ஒழுங்கல் சேமமாய் இருக்கிறது. ஆனால் என் மகாராஜாவை வைக்க வேண்டிய இடத்துல, ராஜாவை வைக்க வேண்டிய இடத்துல என் நண்பர்களுக்கு ராஜா, அறிமுகமான ராஜா, சொந்தக்கார ராஜா, அநேக ராஜாக்களை கொண்டு வந்து வைக்கிறபடியினால் ஆண்டவரை மறப்போம் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாசங்கள் எங்கே இருந்து வரும் என்பது தெரியாது, மோசங்கள் எங்கே இருந்து வரும் என்பது தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு இரவிற்குள்ளே ரோட்டின் வாழ்க்கையை கர்த்தரால் மாற்றி எழுத முடியும் என்றால் ஏன் இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் வாழ்வை ஆண்டவரால் மாற்ற முடியாது. எந்த களத்தில் நான் கதவு இருக்கிறேனோ அந்த களத்திற்கு கர்த்தரால் என்னை ராஜாத்தியாய் மாற்ற முடியும் என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் கையை எடுக்காமல் இருக்க பார்க்க வேண்டும்.
அன்பு தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் பட்டயங்களாகிலும் ஈட்டிகளாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த யோனத்தான் எதற்காக யுத்தத்திற்கு போகிறார் என்றால், பெலிஸ்தியர் யுத்தத்திற்கு வருகிறார்கள். பெலிஸ்தியர் யுத்தத்திற்கு வருகிறதான நேரத்தில் இஸ்ரவேலின் கரத்தில் பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என்னிடத்திலே ஜெபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், வேதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உலகத்தின் காரியம், இதுதான் உலகத்தின் தந்திரம். ஏனென்றால் என் தெய்வம் வீட்டிற்குள் வருவார் என்றால், என் தெய்வம் என் தொழிலுக்குள் வருவார் என்றால், என் தெய்வம் என் கையின் பிரயாசங்களுக்குள் வருவார் என்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவேன். அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, பெலிஸ்தியர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு அபூர்வமாய் இருக்கிறது என்றால், என் குடும்பத்துல ஜெபம் அபூர்வமாய் இருக்கிறது என்றால், என் தொழில்களிலே வேத வாசிப்பு அபூர்வமாய் இருக்கும் என்றால், சத்துரு என்னோடு இருப்பவர்களை கொண்டு, என் சூழ்நிலைகளை கொண்டு ஒரு கொல்லனும் நான் உயர்த்தப்படக்கூடாது என்று, ஒரு கொல்லனும் அகப்படக்கூடாது என்று சொல்லி அவன் என் செவிகளை மந்தமாக்குகிறான், என் கண்களை குருடாக்குகிறான். இப்பிரபஞ்ச தேவனானவன் இவர்கள் மன கண்களை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, சில நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் உருவத்துகிறதான நேரத்தில் பலிக்கும். ஏன் ஊழியக்காரர் இப்படி பேசுகிறார்? உங்களை குத்துவது என் வேலை அல்ல. மகாராஜா எதை சொல்லுகிறாரோ அதை நான் அப்படியே சபைக்கு சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டு போனாலும் திரு வசனத்தை ஜாக்கிரதையா கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி அழைத்தவர் எனக்கு ஒரு காரியத்தை தந்திருப்பார் என்றார். அதை நான் செய்தாக வேண்டும். ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதித்தார், திரும்பக்கூடாது. கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர் கடிந்து கொள்ள என்றார். நான் கடிந்து கொள்ள தயப்படக்கூடாது. வேதம் அங்கே சொல்லுகிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆமோஸ் 8:11 வாசிங்க. இதோ வாசிங்க பார்ப்போம். ஆமோஸ் 8:11. தேசம் என்பது திருச்சபை, தேசம் என்பது குடும்பம், தேசம் என்பது தொழில், தேசம் என்பது நான் வாழ்கிற இடம். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை இருப்பேன் என்றார், கர்த்தரின் வார்த்தைகளை இருப்பேன் என்றார், கர்த்தருடைய சமூகத்தை நான் இருப்பேன் என்றார். ஒரு நாளிலே நம்பிக்கை அற்று போகும், ஆனால் மாறாதவைகளை நான் நேசிப்பேன் என்றார். நம்பிக்கைக்கு காரணம் என் வாழ்க்கையில மரணங்களை அல்ல, ஜீவனை மாத்திரம் எழுதி கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதோ நான் தேசத்திற்கு பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். வாசிங்க. ஆதார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகும் தாகம் அல்ல. நான் ஆண்டவரை தேடி வருகிற நேரத்தில் இந்த குறைகளை இடத்தில் இருந்தது. என்றைக்கு நான் ஆண்டவரை தேடி வந்தேனோ, இன்றைக்கு பானையிலே மா எனக்கு எப்போது ரெடிமேடா இருக்குது, கலசத்துல என்ன எடுக்க வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளிலே கணக்கு போட்டு செலவு பண்ணினா, இன்றைக்கு கணக்கு பார்க்காமல் கர்த்தர் என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்ப வைத்தார். அது நிரம்பின உடனே என் குடும்பத்திற்குள்ள நானே ஒரு பஞ்சத்தை கொண்டு வருகிறேன். ஜெபம் வேண்டாம், வேதம் வேண்டாம், தேவ பிரசன்னம் வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்க உன் கையினால் அதை இடித்து போடாது. நீதிமொழிகள் 14:1, ஒட்டியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா என்றைக்கு இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி கர்த்தருக்கு மேலாக கொண்டு உயர்கிறதோ, அங்கே இருந்து அவர் என்னை கீழே தட்டாதபடிக்கு நான் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருப்பேன் என்றார். என் நம்பிக்கை அற்று போகாதபடிக்கு கர்த்தர் என்னை வருவாமல் பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம சொல்றோம், சர்ச்சைக்கு போனோம், ஊழியக்காரனை சொல்லிக்கணும், ஊழியக்காரன் யாரையா வீட்டுக்கு வரணும். என் நண்பு தேவ பிள்ளையே, அதை நீயே உன் வீட்டுக்கு பகிர்ந்து கொள்ள
வார்த்தை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. ஆனா தன்னுடைய வார்த்தை வேண்டாம். இந்த பிரியத்தை கோபமாய் மாற்றுவது நான் தான். என் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உண்மை நான் கோபப்படுத்தி இருப்பேன் என்றால் இனி என் வாழ்க்கையில் இருந்து நான் அப்படியே வெளியே போடுறேன். நீதிபதிகள் அழகாக கேட்போம். கோராவின் புத்திரர் தாத்தானை அபிராமை தன்னோடு சேர்த்து கொண்ட நேரத்திலே பூமி தன் வாயை பிளந்தது. இன்றைக்கு எந்த பூமியின் ஆசீர்வாதத்தினாலே இவைகளை பார்க்கிறாயோ அந்த பூமி எனக்கு நன்மைகளை கொடாமல் நிறுத்தினார். ஏன் தெரியுமா? அவர் வானத்தில் இருக்கிறார், நான் பூமியில் இருக்கிறேன். என் கண்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் அவர் என்னை பிரச்சனைகள் மேல நடக்க வச்சாரு, என் பொருளாதாரத்துக்கு மேல நடக்க வச்சாரு. ஆனா ஆண்டவரே, இது நான் கட்டினது அல்லவா என்று சொல்லுகிற நேரத்தில் பேதுருவை போல அநேக நேரங்களிலே சூழ்நிலைகளுக்குள்ள அமிழ்ந்து போவோம் என்றால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி உண்மையாக கொடுங்க. ஆண்டவரே என்று சொல்லு. அவர் மறுபடியும் உன்னை தூக்கி வேலைக்குள்ளாய் படகுக்குள்ளாய் உன்னை பத்திரமாய் வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. யுத்த நாள் வந்தபோது, இதுதான் இந்த யுத்தம். எப்ப தெரியுமா? 1000 வருட அரசாட்சியின் பொழுது சத்துருவுக்கு விரோதமாய் நான் யுத்தம் செய்ய ஒரு கணப்பொழுதில எக்காலம் பண்ணியும் நாம் எல்லாரும் மறுரூபமாக என் சனங்களை கூட்டுங்கள் என்பார். அன்றைக்கு என் வாயிலே எக்காலம் இருக்கணும், என் இருதயத்தில் திருவசனம் இருக்கணும், கர்த்தர் யுத்தம் செய்ய ரெடியா இருக்கணும். அந்த யுத்தம் வாசிக்கிறவர்களுக்கு சட்டப்பட மாதிரி இருக்காது. வசனங்களினா நான் சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களோ ஒருவர் கையிலோ பட்டயமோ ஈட்டியும் இல்லாதிருந்தது. இன்னைக்கு நானும் என் பிள்ளைங்க மாட்டு பயில படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற என் பிள்ளைகள், என் ஜனங்கள் கர்த்தரால் எனக்கு அருளப்பட்ட ஆவிக்குரிய கனிகளுக்கு பட்டயத்தை நான் கொடுத்திருக்கணும். அதை எப்படி தீட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அது உருவமாக வேண்டிய நாளிலே நானும் என் தலைமுறை மாற்றம் அல்ல, என் திருச்சபையும் என்னோடு பயணிக்கிறவர்களும் அந்த யுத்தத்திலே 1000 வருட அரசாட்சியிலே நாம் கைவிடப்பட்டு இருப்போம் என்றால் அந்த 1000 வருடங்கள் நமக்கு தற்கடிப்புள்ள நாட்களாய் மாறிடும். இதனாலதான் இவ்வளவு திரும்பிடுவோம். ஆண்டவருக்கு எதையாவது செய்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தை தூக்கி சுமப்பா என்றால் உன் இருதயத்தை எப்படி கூறாக்க வேண்டும் என்று அது கற்றுக் கொடுக்கும். இந்த கொல்லன் இல்லாமல் போவான் என்றால் தீண்ட முடியாது. ஊழியக்காரன் தேசத்தில் மங்கி போவான் என்றால், ஒரு குடும்பத்திலே ஜெபிக்கிறவள் இல்லாமல் போவான் என்றால் குடும்பம் நடந்து வாழும். நடப்பதற்கு மோசே முன்பாக இல்லாமல் இருந்தார், ஜனம் சிதறடிக்கப்பட்டு போகும். மோசேக்கு பின்பு கர்த்தரால் அழைக்கப்பட்ட யோசுவா வரணும். எலியாவுக்கு பின்பு கர்த்தரால் சொல்லப்பட்ட யோசுவா வரணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆரோனை போல் அழைக்கப்பட்டாருடைய ஒருவனும் கனமான ஊழியத்துக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. நின்று பார்க்கணும், செய்து பார்க்கணும். செய்து பார்த்தால்தான் உள்ளே இருக்கிற பாரங்கள் தெரியும். உள்ளே இருக்கிற வெளியே பேசலாம். அவங்களுக்கு என்னங்க, பக்கத்துல இருந்தா வந்துருவாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பக்கத்தில் இருப்பது மாத்திரம்தான் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வாரம் சனிக்கிழமை ஜெபம் வேண்டாம் என்று சொன்ன ஆவியானவர் திட்டம் தெளிவாக பேசின காரியம். நீ பைத்தியக்காரோ இப்படி அப்படியே நடப்ப. உன் பார்வையிலே நீ பைத்தியமாய் இருந்தாய், ஆனால் பரலோகத்தின் பார்வையிலே அது பாதுகாவலாக இருந்தது. நிறுத்தினாத என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் பைத்தியங்களாக இருக்கிற அவர்களைத்தான் பரலோகம் ஞானவான்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் கையிலே பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை. என்ன காரணம் தெரியுமா? வாசிக்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க. பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி எவ்வளவு 30,000 ரதங்களோடு 6,000 குதிரை வீரரோடு கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடு கூடிக்கொண்டு வந்து
கிழக்கான மிக்மாஸ்ல பாளையம் இறங்கினார்கள். என் அன்பு தேவர்களே, இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டாடிலும் அநேகரை கொண்டாடிலும் ரட்சிப்பது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். என் அன்பு தேவர்களே, இந்த 30,000 எண்ணிக்கையை என்னைக்கு பார்த்தோமோ, உலகத்துல அமைப்போது சம்பளம் வாங்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கிற எத்தனை வீட கட்டிடும், எண்ணிக்கையை பார்த்தாங்க. உனக்கு பேசுகிற ஆவியானவரை பார், உன்னை நடத்துகிற தெய்வத்தின் கரத்தை பார். இதை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 11:8 வாசிங்க. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தா 3 லட்சம் பெருசா இல்ல 6,000 குதிரை வீரர் பெருசா? இதே சவுதான். சவுக்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். ஏன் கூட இவ்வளவு ஆண்டவர் வச்சிருந்தார் தெரியுமா? 6வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். எண்ணிக்கையை பார்க்க மாட்டேன், எதில் இருக்கிற பிரச்சனையை பார்க்க மாட்டோம். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்கிறதான அசைக்க முடியாத அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள்ள இருக்கும் என்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபைக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். உனக்கு முன்பாய் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் இருக்குன்னு பார்த்தாங்க. அதை நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரின் பலத்தைகள் உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை பார்க்காத தன்னை நானவர் எனக்குள்ள எத்தனை பலனை வைக்கப் போகிறார் என்று அதை குறித்து பேசிக் கொண்டது. மரணத்தை ஜீவனை அதிகாரத்தில் தந்தவர். நான் இப்படியே சொல்லுகிறேன், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் உனக்கு ஜீவனை தரப்போகிறார். கடவுளை கண்டிப்பாக சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ? ஒரு காலம் என் பின்னால சொல்ல வரணும், என் ஊழியக்கார பின்னால சபை இருக்கணும். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் எந்தாருக்கு போய் அவ்விடத்துல கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், தேவ ஊழியக்காரன் இருக்கிறார். வெற்றி வந்தது. சவுல் கழுதைக்கு பின்னால கழுதை வைத்துக் கொண்டிருந்தவன் ராஜாவாய் மாற்றப்படுகிறார். இந்த சவுலுக்கு சாமுவேல் முன்னுக்குறையை எடுத்து வைத்திருந்தார். அன்றைக்கு சாமுவேல் சவுலால் ஒற்றப்பட்டான், ஜனங்களால் துதிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 சாமுவேல் 13:1 வாசிங்க. 1 சாமுவேல் 13. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது ஆண்டவரை ஆசீர்வதித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இனி ஆசீர்வாதம் நிலையானது. ஆண்டவர் வேண்டாம், 2 வருஷம் நான் பேச்சேன், எல்லா ஆசீர்வாதங்களும் என் பின்னால் வந்துகிட்டே இருக்குது. மன்னி கேட்டனே, இன்று இரவு ஜீவனை விட்டு எடுக்கணும் என்றார். கர்த்தரின் வார்த்தை அப்படிப்பட்டதுதான். கர்த்தரை விட்டு விலகுவதனுடைய ஜெபம் அனுபவமானது என்று வேதம் சொல்லுகிறது. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் கொண்டாடிட்டோம், ஆனிவர்சரி, செகண்ட் இயருக்கு போயிட்டோம். யார் எனக்கு ஆண்டவர்? என் நல்ல பிள்ளைகளே, காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. அதே 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 13:12. எண்ணி துணிந்து சர்வாங்க பலியை செலுத்தினேன். மறுபடியும் சொல்லுகிற, கர்த்தர் யாரை ஆசாரியனாய் வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை அவன் தான் செய்யணும். கிறிஸ்து சபைக்கு தலை. என்னை ஆண்டவர் கையாய் வைத்திருந்தார், நான் கையின் வேலையை பார்க்கணும். என்னை ஆண்டவர் காலாய் வைத்திருந்தார், அவருக்காக நான் ஓடுகிற வேலையை பார்க்க வேண்டும். கால் கையின் வேலையை செய்ய முடியாது, கை கண்ணின் வேலையை செய்ய முடியாது. கர்த்தர் என்ன ஸ்தானத்தில் வைத்தாரோ அந்த வேலையை ராஜாவின் வேலையை பார், ஆசாரியனின் வேலையை பார்க்காத. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசாரியனின்
எண்ணவில்லை என்றால் சாமுவேல் சொல்லுகிறான். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானோ கிழவனும் நரைத்தவனுமானே. அப்பாவுக்கு வயசாயிருச்சுன்னா, அம்மாவுக்கு வயசாயிருச்சுன்னா பிள்ளைகள் சொல்லுவாங்க, உனக்கு வயசாயிருச்சு பேசமா அமைதியா இருக்கு. என் நண்புடைய பிள்ளைகளை பரலோக தகப்பனுக்கு வயசாக, என் நண்புடைய பிள்ளைகளை கர்த்தரால் அருளப்பட்ட வார்த்தைகள் என்றைக்கு எவர்தான் இருக்கும். கோல்டு சர்வீஸ் கோல்டு தான். அந்த கோல்டுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற பதங்கள் ஒன்றும் நிற்க முடியாது. அவர் கிழவராயிட்டார். அவர் எனக்கு 7 நாள்ல வந்துருமான்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் வரல, அதனால நான் பிரேயர் பண்ணிட்டேன். அவர் வரல, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தரால் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? சாமுவேல் மன்றாடலாம், ஆனால் தேவன் மன்றாட மாட்டார். அவர் நியாயாதிபதியாய் வருவார். இன்றைக்கு உன் குடும்பத்துல, உன் தொழில்களில், உன் கையின் பிரயாசத்துல இன்றைக்கு நீ நிராகரிக்கப்பட்டவர்களாயா, நீ ஒதுக்கப்பட்டவர்களாயா என்று கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, உனக்காய் நான் இப்படியே சொல்லுகிறேன். நீ எந்த இடத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டாய் அதே இடத்துல என் ஆண்டவர் உனக்கு வருவதற்கு கொண்டிருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. எப்ப உங்க அப்பாவை வேண்டாம்னு சொல்றியோ, எப்ப அம்மாவை வேண்டாம்னு சொல்றியோ, பரலோக தகப்பன் அங்க வந்துருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிரியமான குமாரன் 40 வயசு வரைக்கும் பொண்ண தேடல. அப்பா தனக்காக பார்க்க உட்கார்ந்திருந்தான். இன்னைக்கு மீச வளர்வதற்கு முன்பாக எனக்கான வாழ்க்கையை நான் பார்க்கணும். ஓடாத, உனக்காய் கொடுக்கப்பட்ட சரீரத்தின் தாய் தகப்பன் உண்டு, ஆவிக்குரிய தாய் தகப்பன் உண்டு. என்னை கேட்கிற என் அன்பு திருச்சபையே, காத்திருந்ததான ஈசாக்கிற்கு ரெபெக்காளை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆதியாகமம் 24:60 சொல்லுகிறது. ரெபெக்காளை குறித்து நீ கோடியாய் பெருவாயாக ஈசாக்கை குறித்து சொல்லுகிறது. அந்த தேசத்தில் எந்த தேசம் பஞ்சமான தேசம், எந்த பிள்ளை தன் தகப்பனை தாங்குகிறானோ, எந்த பிள்ளை தன் தாயை நேசிக்கிறானோ, தகப்பன் என்பது பரலோகத்தின் தகப்பன், தாய் என்பது திருச்சபை. இவைகளுக்கு எந்த பிள்ளைகள் உண்மையாக இருக்கிறதோ, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வேலைக்காரன் கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறாரோ, அவர்கள் ராஜ்ய பாரம் தலைமுறை 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 தலைமுறையா நிற்கும். வேதமே சொல்லுகிறது. பாருங்க, வாசிங்க 14 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல், கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து 13:15 2வது வசனம், 2வது பகுதி வாசிங்க. 1 சாமுவேல் 13:15 2வது பகுதி. தொகை பார்க்கிற போது 3 லட்சம் பேர் இருந்தாங்க. அந்த ஜனம் எப்படி குறைஞ்சிருச்சு தெரியுமா? இன்றைக்கு என் தொழில்களில், என் கையின் பிரயாசங்களில், என் குடும்பத்துல நான் சரிவை பார்க்கிறேன் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரனுக்கு வயசாகும், வெள்ளக்காடி வந்துடும், முடியெல்லாம் காணாம போயிடும். ஆனால் தற்போதைய ஆவியானவர் இன்றைக்கும் எவர்களையும் அவர் கூட பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவராக சொல்லுகிறார் தெரியுமா? சவுலின் குமாரன் சொல்லியிருக்கணும். ஆனா என்றைக்கு ஊழியக்காரனின் வார்த்தையை விட்டு அவன் வெளியே போனாலோ, அதே ஊழியக்காரன் மூலமாக வார்த்தை வந்தது. மதியீனமாய் செய்து கர்த்தர் தம் பார்வைக்கு உத்தமனை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அவங்க பட்டயத்தால கவலைப்படுறாங்க. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வனாந்திரத்திலே வளர்ந்து வருகிறார். என் அன்பு திருச்சபையே, மறுபடியும் சொல்லுகிற, என்னை கொண்டுதான் ஆண்டவர் எல்லா காரியங்களும் செய்வார்னு சொன்னார். அது எலியாவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறேன்.
கேள்விக்கு 7000 பேர் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆண்டவரை என் திருச்சபையில் நான் இருந்தாலும் இல்லை. ஆண்டவர் சின்ன பிள்ளைகளை கொண்டு நடத்துவார். யாரை கொண்டாடி நடத்துவார்? கொஞ்சம் பேரை கொண்டு நடத்துவார், அநேக பேரை கொண்டு நடத்துவார். யாருக்கும் நான் இடரா இருக்கக்கூடாது. ஓடியக்காரனா இருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பட்டயத்துக்கா ஈட்டிக்கா கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்டவர். அந்த யுத்தத்தில் அவன் வந்து சொல்லுகிறான், கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அடுத்தது, என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடைய. மறுபடியும் சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடைய. சும்மா பாருங்க, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, யுத்தம் கர்த்தருடையது. அவர் எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப வாங்க 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ இந்த சம்பவம் என்ன? தொடக்கத்துல கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் ஆயுததாரி. இதை நான் குடும்பத்திற்கு ஒப்பாய் காட்ட விரும்புகிறேன். யோனத்தான் கணவனாய் இருப்பார் என்றார். ஆயுததாரி மனைவியாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இருவரும் இணைந்தால்தான் யுத்தத்திலே வெற்றியை பார்க்க முடியும். யுத்தம் என்பது நீ வாழ்கிற வாழ்க்கை. வெற்றி என்பது உன் பிள்ளைகள் ஜெயமோடு இருக்க வேண்டும் என்றால் யோனத்தானே ஆயுததாரியே கர்த்தருக்காக யுத்த காலத்துல தைரியமா நில்லுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும். நல்ல மனைவி கணவனை பார்த்து சொல்ல வேண்டும். நல்ல திருச்சபை மணவாளனை பார்த்து சொல்ல வேண்டும். உன் இருதயத்தில் இருப்பதை எல்லாம் செய்யும். யார் இருதயத்தில் 1000 இருக்கு, ஆனா திருச்சபைக்குள்ள கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒழுங்கு இருக்குது. திருச்சபைக்குள்ள கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கட்டளை இருக்குது. அதற்கு விரோதமா நானும் செய்ய முடியாது, சபையும் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும். அப்படியே போல் இதோ உன்னுடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உங்களோடு கூட வருகிறேன். எந்த மனைவி ஈசாக்கா இருப்பாய் என்றால் ரெபெக்கா கூட வரணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மணவாளன் அவராய் இருப்பார் என்றால் மணவாட்டியான சபை அவரை பார்த்து சொல்லணும், ஏசப்பா என் சித்தம் அல்ல, உங்க மனசுல எப்படி இருக்கோ அப்படி செய்ய நான் இதை அர்ப்பணிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 10ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. எங்களிடத்தில் ஏறி வாருங்கள். இன்றைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு உதவி கேட்டா என் வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட பேசுங்க, நான் பேசுறேன். ஏன்னா நான் உயரத்திற்கு போயிட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன் தொழில்களை அநேகத்தை பார்த்திருப்பேன். ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? அதுக்கு மேலே இருக்கும். எத்தனை நேரத்தில் போய் எத்தனை டோருக்கு முன்னால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. என் பிள்ளைகளுக்காக நான் காத்திருக்கிறேன், அவர்கள் ஆசீர்வாதங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் உன் வாழ்க்கை அடையாளம். நீ கீழே இருக்கிறாய் என்றால் உன்னை ஒரு மேலாய் சொன்னா அவன் சொல்லவில்லை, அவனுக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் உனக்கான அடையாளத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் ஏறினாய், நான் ரொம்ப அழகா இருக்கிறேன். பெலிஸ்தீனுக்கு அண்ணாய் நான் பெருசா இருக்கிறேன், யாரும் மேற்கொள்ள முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, பெலிஸ்தீன் உயரத்தை பார்க்காதீங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அப்படி ஆண்டவர் எவ்வளவு அழகா இருக்கிறார். அவரை தூக்கி நிறுத்துவார் என்றால் நான் ஏறி போக வைக்க மாட்டான். அவனை ஏறி மிதித்து போவதற்கு ஆண்டவர் என்னை வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை தூக்கி சுமக்கிறவராய் வந்திருக்கிறார். நம்பிக்கை இழக்காதே. இந்த ஆராதனையில கர்த்தர் உனக்கு இடையாக செய்வார். தேவன் அங்கே சொல்லுகிறது பாருங்க, என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொல்லல, ஒப்பு கொடுத்தார். இது நமக்கு அடையாளம். இந்த ஆராதனையில கர்த்தர் உனக்கு அடையாளமாய் தருகிறார். எந்த பெலிஸ்தீனை பார்த்து பயப்படுகிறாயோ, எந்த அதிகாரத்தை பார்த்து பயப்படுகிறாயோ, எந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறாயோ, அவைகள் ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் உனக்கு முன்னால் பாதப்படி ஆக்கி கொண்டிருக்கிறார். 11ஆம்
எலி. எலிதான் மலையில இருக்கும். உலகம் நம்மளை எப்படி பார்க்குது தெரியுமா? எலி ஒரு சின்ன பொருளா பார்க்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு சிங்கம் வலையில மாட்டினா இந்த எலிதான் போய் காப்பாற்றணும். இன்றைக்கு அநேக பார்வையில நான் எலியா இருக்கலாம், எலிப்பட சுண்டலியா இருக்கலாம். ஆனால் இந்த சுண்டலியை ஒரு நாளிலே ஆண்டவர் அவருக்கான ஆயுதமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவர் என் குடும்பத்துல, என் குடும்பத்தில, என் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் என்னை உயர்ந்தவனாய் மாற்றுவார் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 13ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் எப்படி ஏறினா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். ஆண்டவரே, இத்தனை வேதனைகளை பார்த்து என் குடும்பத்திற்காய் கைகளால கால்களால நான் கவலை செய்யறேன். ஆனா உலகத்துல பார்த்தா அவங்க சர்வதேச. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாவி நாஸ்தி நீதிமானுக்காய் சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவன் தவழ்ந்து ஏறிக்கொண்டிருக்கிறான். வழிகளுக்கு இருக்கும், வழிகள் தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் ஏறின பாதை எப்படிப்பட்டது தெரியுமா? அதே அதிகாரத்துல 4ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது. இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை, அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை. இன்னைக்கு அப்பா நான் கீழே விழுந்தா என் வாழ்க்கை முடிஞ்சிடும். இவன் எப்பொழுது சாவா? இவன் வேற எப்பொழுது விழுந்து போதும்? காத்து கொண்டிருக்கிற சனங்களுக்கு மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, தவழ்ந்து தவழ்ந்து நான் ஏறி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு உயரத்திற்கு வருகிற நேரத்தில் என்னோடு இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை பகைக்கிறார்கள் என்கிற அனுபவத்தில் இருந்தார் என்ற வார்த்தை நிச்சயமாய் உண்மையானது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 15ஆம் வசனத்தை வாசிங்க. வெளியிலும் பயங்கரம் உண்டாய் தானயம் என்றால் உனக்கு விரோதமாய் பதிவிருக்கிறவர்கள், தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிடப்பட்ட தன்னில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். ஓவியம் இப்ப சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உன் எதிராளிகளின் அஸ்திவாரத்தை மனசைத்தால் விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேராக சொல்ல முடியும்? இந்த ஆராதனையில் கர்த்தர் எனக்கு விரோதமாக இருக்கிற யுத்தத்தை அவர் அசைக்க பண்ணுவார். அவர் அசைத்துக் கொண்டிருக்கிறார். சங்கடை போல அவர் அசைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் சொந்த கண்ணால் அதத்தை வழங்கப்படுவார். வேதமங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிடம் போல தண்டில் உள்ளவர்களும் திகிலடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது, அது தேவனால் உண்டாக. இந்த ஆராதனையை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளை, ஊர்தத்தார் கர்த்தர் பயங்கரங்களை முதலாளிகளிடத்தில் காண்பிப்பார். கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை சத்தமாய் வாசிக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இந்த ஆராதனையை கேட்டீர்கள் அல்லவா? இதை செய்வது மனிதன் அல்ல, இதை சொல்வது மனிதன் அல்ல, இதை உங்கள் மனதிலே பதிய வைப்பது மனிதன் அல்ல. மனிதனை நிறுத்தி அவனுக்குள்ள அழைப்பை கொடுத்து அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற ஆவியானவரின் சத்தத்தை சபை கேட்கும் என்றால் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக காரியத்திற்காய் உள்ளே வந்தோம். கர்த்தர் காரியங்களால் என் பாளையத்தை நிரப்புவார். வேதம் சொல்லுகிறது, இதை செய்கிற கர்த்தருமாய் இதை இன்றைக்கு எதையெல்லாம் கேட்டோமோ அதை திகப்படுத்தும்படிக்கு இதுவாக ஆசீர்வாதத்துக்கு உருவம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு மண்ணினால் என்னை படைத்த உருவம் கொடுத்தவர். இன்றைக்கு மறித்து போன ஆசீர்வாதங்களுக்கு அவர் உருவத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உருவப்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிற வேதம் என்றால் சபையே, உடைந்து போன பாத்திரமே, பாத்திரத்தால் நிறைந்திருக்கிறவரே, நிறைந்திருக்கிறவரே, கர்த்தர் உன்னிடத்தில் அவர் தத்தமும் கடினமாய் பேசுகிறார். வாசிங்க. மனுஷனிடத்துல போயிடாத, அவன்கிட்ட கேட்கிறாத, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பதான் ஏவனுக்கு இந்த மகிமை தெரியுமா? நீ எனக்கு பேசணும், என்னை கூப்பிடணும். அப்பா பிதாவே சொல்லி என்னை கட்டி அணைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இதுவரைக்கும் எனக்கு தெரியாது இந்த ஊழியர்களை வளர்ப்பலாம்.
காரியத்திற்காக உள்ளே வந்த நமக்கு இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி வானத்தின் சேரு பூமியின் சேரு அசைக்கும் என்றார். இன்றைக்கு நான் நட்சத்திரத்தை எண்ணக்கூடும் என்றால் மனதை எண்ணக்கூடும் என்றால் முடியாது. இப்படித்தான் ஒரு தலைமுறைகளின் ஆசீர்வாதம் வருகிறது. என் அன்பு பெருசபையே, வார்த்தைக்கு மற்றவனுக்கு வார்த்தைகளால் அதனால் செய்த தேவன் இந்த மாதம் முடிவதற்குள்ளார் அதன் மூலமான அனைத்து காரியங்களும் கர்த்தருடைய அலங்காரமாய்